வணக்கம். வாழ்வியல் ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த பதிப்பில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் செயலும் சிந்தனை. செயலும் சிந்தனையும் இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டியது என்பது நமக்கு தெரியும். ஆனால் நிறைய நேரங்களில் எனக்கு யோசிக்கலாம் தெரியாது. எனக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்கள், அந்த வேலையை செய்கிறேன். ஐயா, எனக்கு யோசிக்க தான் தெரியும், எப்படின்னு செய்யலாம் என்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மக்கள் இருக்கிறார்கள். செயல் செய்யக்கூடியவர்கள் தனியாகவும் சிந்திப்பவர்கள் தனியாகவும் இரண்டு குழுக்களாக செயல்படுவது என்று வருகிறது. இவை இரண்டும் தனித்தனியாக உள்ளவையா என்ற கேள்விக்கு முதலில் எனது பதில், இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவை. எப்படி என்று கேட்டால், இந்த 21ஆம் நூற்றாண்டின் மெஷின்களை எடுத்து பார்த்தால் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் என்று இருக்கும். சாஃப்ட்வேர் இல்லாத மெஷின் கிடையாது, ஹார்ட்வேர் மட்டும் தனியாக இயங்கவும் முடியாது. இப்படி இருக்கும்போது இவை இரண்டும் ஒன்றாக சேர்க்கும் பொழுது இதனுடைய செயல்திறன் பல மடங்கு உயர்கிறது. ஒரு கவர்மெண்ட் என்று பார்த்தால் பார்லிமெண்ட்டையும் அதன் பல்வேறு துறைகளையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. பார்லிமெண்ட் ஏற்றும் சட்டங்களை அதன் பல்வேறு துறைகளும் சேர்ந்து செயல்படுத்தினால்தான் அந்த நாடு இருக்க முடியும். துறைகள் தனியாக, துறைகளே இல்லாத பார்லிமெண்ட் மட்டும் இருந்து என்ன செய்ய முடியும்? இப்படி யோசித்து பார்க்கும் பொழுது தனித்தனியாக இயங்க முடியாது என்பது நன்றாக தெரிகிறது. ஆனால் தனித்தனியாக இயங்குவது மிக பெரிய மேக்ரோ லெவல் விஷயங்களுக்கு பொருந்தி வரலாம். ஆனால் தனி மனிதனுக்கு அவன் சிந்தனையும் அவன் செயலும் இணைந்தவனாக செயல்படுவது ஒன்றுதான் அவனுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். தனி மனிதனுக்கு முதலில் சிந்திக்க தெரிய வேண்டும், அதனை செயல்படுத்தவும் தெரிய வேண்டும். சிந்தித்து கொண்டே இருப்பது என்பது சரியல்ல. சிந்திக்காமல் செயல்படுவது என்பது சரியாக வராது. ஆகையால் நல்ல சிந்தனையும் செயலும் இணைந்த ஒரு சிறப்பான மனிதனாக செயல்பட வேண்டும் தனி மனிதன் என்பது எனது